நம்ம மதுரைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்களா 4 திசையிலும் 4 தெய்வங்கள் இருக்கு. கிழக்கு திசையில நம்ம பாண்டிமுனி இருக்கிறாரு. மேற்கு திசையில முத்தையாவும் ஐயனாரும் இருக்காங்க. வடக்கு திசையில கள்ளழகர் கோயில் 18ஆம் படி கருப்பசாமி இருக்கிறாரு. தெற்கு திசையில மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. இப்போ நம்ம பாண்டிமுனி மதுரை மட்டும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் மிக முக்கியமான பிரபலமான சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டிய நெடுஞ்செழிய மன்னரே இங்கு பாண்டிமுனியா குடிகொண்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நம்ம பாண்டிமுனியோட தங்கச்சி யாருன்னு தெரியுங்களா? ஆமாம், இங்கே நம்ம பாண்டிமுனி அவங்களோட தங்கச்சி பொன் முனீஸ்வரி அப்படிங்கிற பேரில் வத்தலக்குண்டிலிருந்து கொடைக்கானல் ரோடு போகிற இடத்துல காட் ரோட்டில் இருந்து தேனி போகிற வழியில் மெயின் ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்காங்க. இந்த அம்மா மதுரையிலிருந்து குழந்தையா இந்த வழியாக வந்து இந்த கோயிலில் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. இந்த ஏரியாவிலேயே இந்த அம்மா மிக முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக வழிபடப்படுறாங்க. ரோடுகளில் போகும்பொழுது நிறைய வகையான ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா முன்கூட்டியே அவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது இந்த அம்மாவோட மிகப்பெரிய சக்தியாகும். இந்த பதிவில் நாங்கள் குறிப்பிட போகிறது என்ன அப்படின்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த வழியாக ரோட்டில் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. அப்போது அங்கே ஒரு நல்ல வெள்ளை கலரில் ஒரு நாய் வந்து அந்த அம்மாவை அவங்கள குறுக்க வந்து நின்றுச்சுங்களாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனாராம். போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வண்டியில் போனவங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து அடிபட்டு இருந்தாங்களாம். அவர் என்ன வந்து மறுபடியும் சாமிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு, இதுபோல் நான் வந்து அந்த நாய் என்னை குறுக்கிடலை அப்படின்னா நான் போய் அந்த இடத்துல அடிபட்டிருப்பேன். அந்த நாய் இங்கே எங்கே இருக்குது, அந்த வெள்ளை நாய் அப்படின்னு அந்த கோயிலில் போய் கேட்டார். ஒரு வெள்ளை நாய் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அந்த கோயிலில் பூஜை செய்கிற அந்த பாட்டி அம்மாவும் அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ளுக்குள்ளே முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு புத்து இருந்ததுங்களாம். அங்கிருந்து ஒரு நீளமான ஒரு நாகப்பாம்பு வந்து எப்பவுமே அந்த சாமியை சுற்றி வருமா. அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பாம்பு வர்றதில்லையா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வயசாயிட்டதுனால அந்த பாம்பு சுருங்கி ஒரு 1.5 ஜான் அளவுக்கு சுருங்கிருச்சுங்களாம். அது மிக முக்கியமாக அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் அது வெளியில் வர்றதை ரொம்ப ரேராக மட்டும் ஒரு சிலரால் இதை பார்த்துருக்காங்க. அந்த குட்டியான அந்த பாம்பு நாகரத்னக்கல்லை வெளியில் வச்சுட்டு போய் சுற்றி இறை தேட போயிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து தங்குறதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அம்மன் மிக சக்தி வாய்ந்து எல்லாத்தையுமே காக்குறாங்க. அப்படிப்பட்ட சாமியை பற்றி இந்த கோயிலில் பூஜை பண்ணுற அந்த பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாம் கேட்போம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை நம்மளும் வழிபட்டு நமக்கு வழித்துணையாக வர்ற காவல் தெய்வமாக இவங்களை நம்மளும் வணங்குவோம். மினி பொன்முனீஸ்வரி பாண்டிமுனியோட தங்கச்சி. பாண்டிமுனி அங்கே பாண்டி கோயிலேருந்து இங்கே வந்தது. பாண்டிமுனியோட தங்கச்சி பேர் என்னான்னு கேட்டால், நான் அவர் தான் எங்கள் அண்ணன். யார் வந்தாலும் அங்கேருந்து போனாலும் எங்கள் தங்கச்சியை போய் பார்த்துட்டு வாங்க, நானும் அவருடைய தங்கச்சி தான். அவருடைய அந்த பாண்டியம்மாவோடைய பாண்டீஸ்வரியோட முனீஸ்வரியோட அண்ணன் தான் நான் பாண்டி. அதனால இங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு. அது நல்ல பெரிய பாம்பாக இருந்துச்சு. இப்போ அது இல்லை, அது உள்ளே தான் மரத்துக்குள்ளே தான் இருக்குது. புத்து இருந்துச்சு, அந்த புத்தும் போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அந்த புத்து உடஞ்ச பிறகு அது உள்ளேயே இருந்து இப்போ யாருக்கும் காட்சி தர்றதில்ல. தந்துச்சு, இப்போ யாருக்கும் காட்சி தர்றதில்ல. சுருங்கி போயிடுச்சு. சின்ன குட்டையாக உள்ளேயே இருக்குது அந்த மரத்துக்கடியிலே.